نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر اسم ربك بكرة وأصيلا ومن الليل فاسجد له وسبحوه ليلا طويلا صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய, மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவே அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வதோடு மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான சந்தோஷகரமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான ஹக்கான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, ஒரு சிறப்பான மாதம். எங்களுடைய ஹபீப், உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு உதித்த மாதம். ரபியுல் அவ்வல் பிறை 12 அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு உதித்தார்கள். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஒரு முபாரக்கான வருகை. எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான், எத்தனையோ ரசூல்மார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு முத்திரையான நபி, கடைசி நபி. கண்ணியமானவர்களே, அந்த நபியை அல்லாஹ் பலவிதமான ஹைறுகளை கொண்டு அனுப்பினான். அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, ரஹ்மத்தல் லில் ஆலமீனாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சொர்க்கத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக, சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் பலவிதமான சிஃபத்துகள், தன்மைகள், வெளிச்சங்கள், பிரகாசங்களை கொண்டு அந்த ஹபீபை, உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூ உலகத்துக்கு அனுப்பினார். கண்ணியமானவர்களே, அந்த நபியை நேசிப்பது எனக்கும் உங்களுக்கு கட்டாய கடமை. நேசித்தே ஆக வேண்டும். எனது உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் பறந்து விரிந்து இருக்க வேண்டும். முதல் கட்டம் அல்லாஹுடைய நேசம். இரண்டாவதாக இந்த உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம்.
நான் ஹபீபை நேசிக்குகிறேன். கண்ணியமானவர்களே, மூணாவதாக அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, 8 விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்தி விட்டு இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இந்த எல்லா விடயங்களை விடவும் உங்களுக்கு அல்லாஹ் நேசத்துக்கு உள்ளதாக மாற வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு முதல் கட்டம் நேசமானவன். அல்லாஹுவை நேசிக்குகிறேன், இந்த உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு நிறைந்திருக்குகிறது. இரண்டாவது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, பாசம். கண்ணியமானவர்களே, அதை தொடர்ச்சியாகத்தான் இந்த தீனுடைய பாசம், இந்த மார்க்கத்துடைய பாசம், இந்த ஒவ்வொரு அமல்களுடைய தீனுடைய அம்சங்களுடைய பாசங்கள். அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வது, அல்லாஹுடைய பாதையில் வெளியாகுவது, அல்லாஹ் அதை குறிப்பாக சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹுவை நேசிப்பதும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதும் தீனை நேசிப்பதும் எங்களுக்கு கட்டாய கடமை. நேசித்து ஆக வேண்டும், நேசம் இருக்கவே வேண்டும். எப்படி நேசம்? لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله. அல்லாஹ் சொல்லுகிறார், தொடர்ச்சியாக பேசுகிறார். அந்த முஃமினான கூட்டம், لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر, அல்லாஹ்வை நம்புகிறார்கள், ஆகிராவை ஏற்றுக்கொள்கிறார்கள், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் விரோதமானவர்களாக இருப்பவர்களோடு இவர்களும் விரோதிகளாக இருக்குகிறார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறார், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இக்வானஹும் அவ் அஷீரத்தஹும். அல்லாஹுக்கு ரசூலுக்கு வெறுப்பானவர்களா, அல்லாஹுவை ரசூலை விரும்பாதவர்களா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நோவினை தரக்கூடியவர்களா? அவர்கள் எனக்கும் வெறுப்பானவர்கள். நான் அவர்களை விரும்பவில்லை, அவர்களை நேசிக்கவில்லை. ஏன்? அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கவில்லை. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கஷ்டப்படுத்துகிறார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நோவினைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வை சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள். வலோகானு ஆபாஅஹும், அது அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களுடைய உறவுகளாக இருந்தாலும், அவர்களுடைய குடும்பங்களாக இருந்தாலும், அது ஏண்ட வாப்பதான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் விரோதமானவர்களா? நான் அந்த வாப்பாவை விரோத கண்ணோடு பார்க்குகிறேன். அது என்னுடைய குழந்தைகளா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் விரோதிகளாக இருக்கிறார்களா? நான் அந்த குழந்தைகளை ஒரு விரோத கண்ணோடு பார்க்குகிறேன். அவர்களும் எனக்கு விரோதிகள் தான். ஏன்? என்னுடைய அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விரோதிகளாக உள்ளவர்கள் எனக்கும் விரோதிகள் தான். கண்ணியமானவர்களே, இதை விளங்கிக் கொள்வதாக இருந்தா, அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவன், கெட்டவன், முன்சஃப்ல தொழுவான். யாருடைய காலம்? உயிருள் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். ஆனா வெளியில போய் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நோவினை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதரை ஏசி பேசுவான், அல்லாஹுடைய தூதரை குறை சொல்லுகிறான், அல்லாஹுடைய தூதர் மனம் நோகும் அளவுக்கு நடந்து கொள்கிறார். ஆனா நபியிடத்துல வந்து ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நடந்து கொள்வான், முன் சஃப்ல வந்து தொழுவான்.
கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்குண்டா அவன் சொல்லி இருந்தான், நான் மரணித்தா என்ன ஜனாசாவை நீங்க தொழுவிக்கணும், நான் மரணித்தா உங்களோட ஆடைகளை கொண்டு என்ன கஃன் செய்யணும். அந்த அளவுக்கு முஹப்பத்தை வெளிப்படுத்துறான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு ரொம்ப கோபம். இவன் வெளியில போய் என்னுடைய உயிரிலும் மேலான ஹபீபை நோவினைப்படுத்துகிறான், ஏசுகிறான், பேசுகிறான். பலர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தியை சொல்லும் பொழுது உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஃபான உள்ளம், அந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை புறக்கணித்து விட்டார்கள். அந்த குற்ற கண்ணோடு அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல பார்க்கல. கடைசியாக மூத்த சஹாபாக்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் நடந்து கொள்ளக்கூடிய முறையை தெளிவுபடுத்துகிறார்கள். இவன் ஒரு முனாஃபிக். கண்ணியமானவர்கள், இப்பதான் ஹபீபுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து விட்டது. இப்ப யோசிக்கிறார்கள், இந்த முனாஃபிக்கு என்ன செய்வது? இவன் தீனுக்கு விரோதமாக நடக்குகிறான், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் ஒரு விரோதியாக இருக்குகிறானா? இப்ப நபியுடைய உள்ளத்தில், உயிரிலும் மேலான ஹபீபுடைய உள்ளத்துல இந்த உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசிக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த முனாஃபிக் மரணிக்கும் பொழுதே ரசூலுல்லாஹுடைய ஆடையை அனுப்பினார். இந்த முனாஃபிக் மரணித்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்துறதுக்கு முஸல்லாவுக்கு போனார். அல்லாஹ்வுடைய வஹி இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முஹம்மதே, தொழுவிக்க வேண்டாம், பகிரங்க முனாஃபிக், தொழுவிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட அந்த முனாஃபிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மரணிப்பதற்கு முன்னால யோசிக்கிறார். இந்த யோசனையை புரிந்து கொண்டார் அந்த முனாஃபிக்குடைய மகன். அது ஒரு அப்துல்லா. அவர் ஒரு சாஃபான முஸ்லிம், ஒரு ஈமான் உள்ளவர், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மிக நெருக்கமானவர். அவருடைய பேரும் அப்துல்லா. அந்த அப்துல்லா வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ற வாப்பாவுடைய நிலைமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். என்ற வாப்பா ஒரு முனாஃபிக் என்கிறதை நீங்க விளங்கி கொண்டு விட்டீர்கள். என்றாலும் அது என்ற வாப்பா, அது என்ற தகப்பன், என்னை பெற்று வளர்த்தவர், என்னை பராமரிக்கிறவர், அவர் என்னுடைய தகப்பன். யா ரசூலல்லாஹ், என்ற தகப்பனை கொலை செய்யற யோசனை உங்களுக்கு இருக்கும்டா, அந்த விடயத்தை நீங்க எனக்கிட்ட தாங்க. நானே என்ற வாப்பாவை, என்ற தகப்பனை கொலை செய்து விடுகிறேன். ரெண்டு காரணம் சொன்னார். ஒன்று சொன்னார், இந்த உத்தரவை நீங்க இன்னும் ஒருவருக்கு கொடுத்தா அவர் என்ற வாப்பாவை கொலை செய்வார். எனக்கு கவலை வரும், என்ற வாப்பாவை கொலை செஞ்சவர் வருகிறார். சில நேரம் ஆத்திரத்தில் என்ற வாப்பாவை கொலை செஞ்சவருக்கு நான் வாளை நீட்டலாம். அதனால யார சொல்லலாம், என்ற வாப்பாவை கொலை செய்யணும் என்ற முடிவு இருக்கும்டா, அதை நீங்க எனக்கிட்ட தாங்க, நானே என்ற வாப்பாவை கொலை செய்யறேன்.
இரண்டாவது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் விரோதியாக இருக்கிறவர், அது என் வாப்பவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எனக்கும் விரோதிதான், அவரை நான் கொலை செய்யத்தான் வேணும் என்று சொன்னார். திரும்ப சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே ஹபீபே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த அரபு தீபகற்பம், இந்த அரபு உலகம், இந்த அரபு உலகத்தில் நீங்கள் விசாரித்து பாருங்கள், ஒரு தகப்பனை மதிக்கக்கூடிய மகன், ஒரு தகப்பனோடு அன்பு காட்டக்கூடிய மகன், ஒரு தகப்பனோடு பாசம் செலுத்தக்கூடிய மகன் என்னை தவிர வேறு யாரும் மிகைக்க மாட்டான். ஒரு வாப்பா மதிக்கிறதுல நான் தான் முதலிடம், வாப்பாவுக்கு பணிவிடை செய்வதில் நான் தான் முதலிடம், வாப்பாவை நேசிப்பதில் நான் தான் முதலிடம், தகப்பனோடு அன்பு பாராட்டுவதில் நான் தான் முதலிடம். நான் அந்த அளவுக்கு எனது தகப்பனை நேசிக்கிறேன். ஆனாலும் அல்லாஹுடைய தூதருக்கு விரோதியா விடமாட்டேன். ஓடி போனார்கள், தகப்பனை சந்தித்தார்கள், வாளை உருவினார்கள், கழுத்தில் வாளை வைத்தார்கள். அருமை தந்தையே, நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும், முஹம்மதுன் அஸ் வ அனல் அஸல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர், நான் கேவலமானவன் என்று நீங்க சொல்ல வேண்டும். முஹம்மதுன் அஸ் வ அனல் அஸல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர், நான் கேவலமானவர் என்று இப்ப நீங்க சொன்னால் தான் இந்த வாளை உங்களுடைய கழுத்தை விட்டு தூரமாக்குவேன். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மகனுக்கு முன்னால தலை குனிந்து முஹம்மதுன் அஸ் வ அனல் அஸல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர், நான் கேவலமானவர் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த அன்பு தான் வரும், இந்த பாசம் தான் வரும். இப்ப எங்களுக்கு முன்னால் அந்த ஹபீப் இல்லையே, அந்த ஹபீபை நேசிக்கிறேன், அந்த ஹபீபை நினைச்சு என்ன கண்ணால கண்ணீர் வடிகிறது. அந்த ஹபீபுடைய வாழ்க்கை, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிடுகிறேன். அவர்கள் ஆடைகள் அணிந்த போல நானும் ஆடைகள் அணிகிறேன். அன்புடைய அடையாளம், நேசம், பாசம். கண்ணியமானவர்களே, ஹபீபுடைய ஒரு சுன்னத் மௌத்தாக்கப்படுகிறதா? விடமாட்டேன். என்னுடைய ஹபீபுடைய சுன்னா அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய சுன்னாவை விட்டு கொடுப்பேனா? விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குவேன். மக்கள் அந்த சுன்னாவை ஏளனமாக பார்க்கலாம், நான் அந்த சுன்னாவை ஏளனமாக பார்க்க மாட்டேன். அது என்னுடைய ஹபீபுடைய வாழ்க்கை, அது என்னுடைய ஹபீபுடைய நடவடிக்கைகள். நான் அந்த நடவடிக்கைகளை, அந்த வாழ்க்கைகளை, அந்த சுன்னாவை நானும் பின்பற்றுகிறேன், விரும்புகிறேன், நேசிக்கிறேன். அதை இந்த மண்ணில் ஹயாத்தாக்க முயற்சிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த உணர்வு வரணும். அது என் மகனாக இருக்கலாம், வீட்டு திருமணமாக இருக்கலாம், சண்டை பிடிப்போம். இந்த திருமணம் சுன்னாவுடைய முறையில் நடக்க வேண்டும். இந்த நடவடிக்கை சுன்னாவுடைய முறையில் நடக்க வேண்டும். நான் ஹபீபை நேசிக்கிறேன். மகன், உனக்கு முடியாவிட்டால் என்னை விட்டு உனக்கு ஒதுங்கலாம், ஆனால் ஹபீபுடைய சுன்னாவை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்ணியமானவர்கள், இந்த உணர்வுகள் தான் வர வேண்டும். இந்த உணர்வுகள், அந்த உணர்வுகள் இன்னும் ஒரு பகுதி. கண்ணியமானவர்கள், நாங்க என்ன செய்யணும்? இப்ப நாங்க என்ன செய்வது? அந்த ஹபீபுடைய பெயர்ல நம்ம ஸலவாத்துகள் அதிகமாக, அன்புக்கு அடையாளம், பாசத்துக்கு அடையாளம், நேசத்துக்கு அடையாளம். நான் அந்த ஹபீபை நேசிக்கிறேன்,
எனக்கு ரொம்ப விருப்பமானவர், என்ற உள்ளத்தில் நிறைந்தவர் என்று சொல்லுகிறோமா? என்ன சொல்லணும்? நான் ஒரு நாளைக்கு பல 100 தடவை, பல 1000 தடவை ஸலவாத்துகள் சொல்லுகிறேன். ஸலவாத்து சொல்லுகிறேன். அந்த ஹபீபுடைய பதவிகள் உயர்ந்து கொண்டே போகும். வுது செய்து விட்டு சொல்லுகிறோம் அல்லாஹும்ம, பாங்கு சொல்லி விட்டு சொல்லுகிறோம் அல்லாஹும்ம ஆத்தி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதல் லதி வஅத்தா. கண்ணியமானவர்களே, நீண்ட விளக்கங்கள். ஹபீபுக்காக துஆ செய்கிறோம், அவர்களுடைய பதவி உயர்வுக்காக துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ ஸலவாத் சொல். அல்லாஹ்வே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் அந்த ஹபீப் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அந்த ஹபீபின் மீது நீங்க ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்க. நாங்க அன்புடைய அடையாளத்தில் பல பகுதிகள், அதில் ஒரு பகுதி தான் கண்ணியமானவர்களை முன்னால சொன்னேன். இன்னும் ஒரு பகுதி தான் அந்த ஹபீபின் மீது இணையான எவ்வளோ ஸலவாத்து ஸலவாத்து சொல்ல 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 அந்த ஹபீபுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கிறது என்கிறதுக்கு அடையாளம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஹபீபோடு கியாமத்தில் ஒன்றாக இருக்கலாம். நான் அதிகமாக ஸலவாத்து சொல்லுவேன் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை தினத்தில் என்னின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லுவார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கட்டாயம் என்றார்கள். வஜபத் லஹு ஷஃபாஅத்தி என்றார்கள். எனது ஷஃபாஅத் அவர்களுக்கு கட்டாயமாகிவிடும். அந்த ஹபீபோடு இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில். உள்ளத்தால நேசித்து ஸலவாத்து சொல்லணும். நான் 1000 ஸலவாத்து சொல்லுகிறேன், நான் 2000 ஸலவாத்து சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி வந்து கேட்ட பொழுது, கொஞ்ச நேரம், அதை விடவும் கூட்டம் அதிகரிக்கட்டுமா? அதிகரித்துக் கொள்ளுங்கள், அதிகரித்துக் கொள்ளுங்கள். முழு இரவையும் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுவதில் கழிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு முடிவெடுங்களேன். ஜும்மால உட்கார்ந்து இருக்கிற நான் ஒரு நாளைக்கு அந்த ஹபீபின் மீது நான் காலையில 100 மாலையில 100 இல்ல, காலையில 200 மாலையில 200. اللهم صل على سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. கஷ்டமா? லேசான ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஸலவாத்? நியத்து வைங்க, அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதி தான் ஹபீபுடைய சுன்னா, ஹபீபுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை சொல்லித்தரேன். கண்ணியமானவர்களே, அது என்ன வாழ்க்கைண்டா, நிறைய சுன்னா இருக்குகிறது, நிறைய சுன்னா. அதுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஒரு அழகான வாழ்க்கை தான் இரவு நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்வை தொழுவார்கள். இது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில இணைந்த ஒரு விடயம். நபியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கட்டாயமாக்கின ஒரு விடயம். அல்லாஹ் கட்டாயமாக்கி என்ன சொல்றான்? யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா أو زد عليه ورتل القرآن ترتيلا. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையால போத்திக் கொண்டிருக்கும் முஸம்மில், எழும்புங்க, எழும்புங்க, தூங்க வேணாம், தூங்க வேணாம், கொஞ்சம் தூங்குங்க. குமில் லைல இல்லா கலீலா, அதிகமான நேரம் நின்று வணங்குங்க, கொஞ்சம் தூங்கு.
திரும்ப சொல்றான், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா, நிஸ்ஃபஹு அல்லது அறவாசி தூங்குங்க, அறவாசி நீங்க எழுந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் சுஜூதுல உங்களோட வாழ்க்கையை செலவழிங்க. திரும்ப சொல்லுகிறார், அவின் குஸ்மின்ஹு கலீலா, அதுவும் கஷ்டமாக இருக்கும்டா, இரவு 3ஆக பிரிச்சு 2 பகுதி தூங்குங்க. 6 மணித்தியாலம் என்றா 4 மணித்தியாலம் தூங்குங்க. 2 மணித்தியாலம் நீங்க தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்க. முன்னால் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரதன் வ அஸீலா, அல்லாஹ்வுடைய பெயர் திருநாமம் நீங்க zikr செய்யணும். புக்ரதன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஓமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, இரவு நேரத்தில் அதிகமாக சுஜூது செய்யுங்க. வஸப்பிஹூஹு லைலன் தவீலா, அதிகமான இரவு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, இரவு நேரத்தில் அதிகமாக சுஜூது செய்யுங்க. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற இரவில தூங்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், கொஞ்ச நேரம் தூங்குவார்கள். அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். என்ன செய்வார்கள்? இந்த ஆயத்தை ஹயாத்தாக்குவார்கள். வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, சுஜூதுல கழிப்பார்கள், தொழுகையில நேரத்தை கழிப்பார்கள், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான சுன்னத், இது ஒரு முக்கியமான சுன்னத். கண்ணியமானவர்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், நோம்புல ஃபர்லான நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு இருக்கும்டா முஹர்ரம் மாதம் ஆஷுரா தாசுஆவுடைய அந்த நோம்புகளோடு அந்த மாதம் பிடிக்கக்கூடிய நோம்பு. அந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற நோம்பு தான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் அது. ரமலானுக்கு பின்னால ஃபர்லான நோம்புக்கு பின்னால சிறந்த நோம்பு இருக்கும்டா முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கிற நோம்புண்டார்கள். சொன்னார்கள், வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை இருக்கும்டா அது ஸலாத்துல் லைல், இரவுடைய தொழுகை என்று சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்க மதீனாவில் இருக்குகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவலாகிவிட்டது. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள் என்ற செய்தி மதீனா வாசிகளுக்கு இடையில பரவிவிட்டது. எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ்வை காணணும் என்ற ஆசையோடு இருக்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதுடன் எல்லா மக்களும் விரண்டோடினார்கள், சண்டை பிடித்துக் கொண்டு போனார்கள். அந்த நபியை, அந்த முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக, பார்ப்பதற்காக. அந்த முண்டி அடித்துக் கொண்டு போனவர்களில் நானும் ஒருவர். அவர் சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர்களே, திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வேகமாக போய் அந்த முகத்தை பார்த்து அந்த நபியை சந்தித்து அந்த நபியுடைய முகத்தை கண்டதோடு அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் கல்லாப், இந்த முகம் பிரகாசமான முகம், வெளிச்சமான முகம். இன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் கல்லாப், பொய்யருடைய முகம் அல்ல, பொய் சொல்லக்கூடியவருடைய முகம் அல்ல. இவர் உண்மையானவர், உண்மையான நபி. முகத்தை கண்டதோடு நான் விளங்கிக் கொண்டேன், அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் கல்லாப், பொய் சொல்லக்கூடியவருடைய முகம் அல்ல.
அவ்வளவு பிரகாசமான முகம். அல்லாஹ் அந்த முகத்தை கனவுல நினைவுல ஆகிரத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவார். அந்த முகத்தை காண மதீனா வாசிகள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்லுகிறார்கள், நான் கண்டதோடு விளங்கிக் கொண்டேன், அந்த நூரை பார்த்தேன், அந்த பிரகாசத்தை பார்த்தேன், அன்னஹு அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் கல்லாப், பொய்யருடைய முகம் அல்ல. திரும்ப சொல்லுகிறார்கள், நான் அந்த சபையில உட்கார்ந்து கொண்டேன். மதீனாவுக்கு வந்து அவர்கள் என்ன பேசினார்கள்? அவர்கள் முதலாவது பேசின 3 வார்த்தைகள், முதலாவது பேசின 3 வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். முதலாவது பேசினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃப்ஸுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கோ, சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கோ, ஒருவருக்கொருவர் சலாமும் பதிலும் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் முதலாவது பேசின வார்த்தை அஃப்ஸுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கோ, உங்களுக்கு மத்தியில சலாம் சொல்லிக் கொள்ளுங்கோ. இரண்டாவது சொல்லுகிறார்கள், இரண்டாவது வார்த்தை அத்இமுத் தஆம், விருந்தோம்பல் செய்யுங்க, விருந்து கொடுங்க, பசியில வாடக்கூடிய மக்களுடைய பசியை போக்குங்க, விருந்தோம்பலுடைய பழக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முஹப்பத்து வரக்கூடிய வழிகளை ஏற்படுத்துகிறார்கள். முஹப்பத்தை வலுவூட்டக்கூடிய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்கள், வத்இமுத் தஆம், விருந்தோம்பல் செய்யுங்கள், விருந்து கொடுத்துக் கொள்ளுங்கள், அன்பு பண்பு பாசம் உங்களுக்கு இடையில உண்டாகும். மூணாவது சொன்னார்கள், வஸல்லு 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 வன்னாசு நியாம் வஸல்லு பில்லைல், ஒரு ரிவாயத்தில் இரவேல தொழுங்கோ, மக்கள் எல்லாரும் உறங்குகிறார்கள், இரவேல தொழுங்கண்டார். கண்ணியமானவர்களே, நாங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சொன்னா, தஹஜ்ஜத் தொழுகையை பத்தி நிறைய பேசணும் என்று வந்தேன். நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த ஆக முக்கியமான ஒரு சுன்னத்து தான், ஒரு வளமை தான், இரவேல தஹஜ்ஜத் தொழுவார்கள், நீண்ட நேரம் தொழுவார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃப், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகையை வர்ணிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மாளிகை யாருக்கு என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட பொழுது சொன்னார்கள், யாருடைய பேச்சு மெல்லினமாக இருக்கிறதோ, இரக்கமாக பேசுகிறார்கள், கடுகடுப்பில்லாமல் மெல்லினமாக யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு என்று சொன்னார்கள். திரும்ப சொன்னார்கள், யாரெல்லாம் விருந்தோம்பல் செய்கிறார்களோ, உணவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் என்று சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள் வபாத லில்லாஹி காயிமன் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாரும் உறங்கும் பொழுது நின்று வணங்க கூடிய தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களுக்கு என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, நாங்க ஸலவாத்தும் அதிகமாக சொல்லுவோம். நாங்க அந்த ஹபீபுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அடையாளங்கள், அந்த ஹபீபுடைய சுன்னாவை கேவலப்படுத்த விட மாட்டோம். யாராவது ஹபீபுக்கு எதிராக எழுதினால் என்னுடைய ரத்தம் கொதிக்கும். அந்த உணர்வுகள், ஹபீபுக்கு எதிராக பேசக்கூடியவன், அது எனது மகனாக இருக்கட்டும், அது எனது மனைவியாக இருக்கட்டும், விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஹபீபுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கணும், ஸலவாத்துகள் அதிகமாக சொல்லணும். மூணாவது, அந்த சுன்னாக்கள்ல ஆக முக்கியமான ஒன்று இந்த ஜும்மாவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கியாமுல் லைல், தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ஃபர்லான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை இருக்கும்டா ஸலாத்துல் லைல். ஸலாத்துல் லைல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமுல் லைல், இரவுல நீங்க நின்று வணங்கக்கூடிய இபாதத்து, அமல் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பத்தி நிறைய பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால இன்றைய ஹுத்பாவில் எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதிகள் என்னன்னா, நான் ஹபீபுடைய வாழ்க்கையை நேசிக்கிறேன், எனக்கு உள்ளத்தில் நிறைந்தவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு அடுத்தவர்
இரண்டாவது, அந்த ஹபீபுக்கு நான் அதிகமாக ஸலவாத்து சொல்லுவேன். முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கோ. நான் ஹபீபில அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தனை ஸலவாத்துகள் ஓதுவேன். முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மூணாவது, இந்த ஹபீபை நேசிக்கிற அடிப்படையில் அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் ஆக முக்கியமான ஒரு சுன்னா தஹஜ்ஜுடைய தொழுகை. அந்த தொழுகையை நான் பேணுதலாக தொழுது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன் என்று முடிவுக்கு வாங்குவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், தப்புகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னித்து மறைத்து கொள்வாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. உண்ட பொருத்தத்தோடு மரணிக்கணும். இறுதி முடிவான ஆக்கி தந்திரியா. களிமா சொன்னவர்களாக, சொர்க்கத்தை பார்த்தவர்களாக மரணிக்கணும். யா அல்லாஹ், எங்கட கடைசி முடிவை அந்த ஹபீபுடைய மண்ணில, மதீனாவுல ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் பக்கீல கபர்கள் அமையோனம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அருமையான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கும். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் உறவுகள் உஸ்தாதுமார்கள் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சொலியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலும் உலகத்திலும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயிரோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், குஃப்ரையும் ஷிர்க்கையும் யஹூதியத்தையும் நஸரானியத்தையும் கேவலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவர்களை தலகுனிய வைப்பாயாக. யா அல்லாஹ், வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.